இவாக்கு என்னத்துக்கு டிவி, இவாக்கு என்னத்துக்கு ரிமோட் காரன்ற வந்து ஒரு 2000 ரூபா விடையமேண்ணா. அப்போ அதெல்லாம் வாங்கி கொடுத்த வந்து அந்த சின்ன ஒரு பிள்ளைக்கு நீங்களே அந்த குடும்பத்துக்கு நான் ஒருக்கே கார் வாங்கி கொடுத்த மாதிரிக்கு வந்துட்டு எழுதியிருந்தீங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு நீ சைக்கிளை வாங்கி கொடு, அந்த பிள்ளைகிட்ட பொழுதுபோக்கு ஒரு டிவியை வாங்கி கொடுங்க நான் அனுப்புகிறேன்னு சொல்லும்போது, இல்லை அவங்களுக்கு என்னத்துக்கு டிவின்னு சொல்லி நான் பதிலுக்கு கேட்டால் ஒரு தமிழனாக வந்துட்டு நானே பொறாமப்படுற மாதிரி போயிடுமா இல்லையா? பாருங்க, வந்து ஒரு ரிமோட் கார் அந்த பிள்ளை ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது குற்றமன்ற அளவுக்கு எழுதுறீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களோட பிள்ளை ஒரு ஆசைப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கஷ்டப்பட்ட பிள்ளை ஒன்று வந்துட்டு ஒரு ரிமோட் கார் விளையாடக்கூடாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. தம்பி போட்டிங்களா ஐயா? சாப்பிட்டீங்களா பிள்ளை? என்ன சாப்பிட்ட நீங்கள்? அந்த காதல் பட பரத்துக்கு வந்து சோடாக்குள்ளே யூரின் பெஞ்சிட்டு கொண்டே கொடுப்பான். அவனை கொத்தால் தான் இவன். தம்பி நான் கதைச்சது பிள்ளைங்கண்ணா பிள்ளைக்கு. நல்லம்மா. அடே அங்கிலன்ட்டு சொல்லடா என்ன, நான் சின்ன படியேண்டா. நீ மாமான்னு சொல்லு. ஐயா ஆவலச்சந்தி, அது ஆவலச்சந்தி இதண்டு உண்டு இந்த நான் கண்டுட்டானே. ரைட் ரைட் ரைட். காலத்தீ காட்டுவாம், காலத்தீ காட்டுவாம், காலத்தீ காட்டுறாம். ரைட். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை. அவள் என்ன செய்யறா? அவள் சும்மா பலாலியா புள்ள வேலைக்கு போய் சேர்ந்தவ. சம்பளம் எடுக்க உழைக்கவே வெளியில் சிட்டி உள்ள இருக்கிறான். சம்பளம் எடுத்த உடனே சிட்டி உள்ளவே இருக்கிறான். தனக்கு தான் தேட போகிறேன். உங்களோட சைக்கிள் இல்லை? கதைக்கிறேன். அந்த சைக்கிளுக்கு என்ன பிரச்சனை? சைக்கிளுக்கு 2 டயர் இப்போ போடணும், 2 ரிம் போட வேணும். இப்போ அது இல்லாமல் அப்படியே ஓடி நோமெல்லாம் ஓடி தெரியுற 2க்கு படிக்குதான் 2க்கு வீட்டுக்கே இருப்பேன். இருக்குது, ஆனால் தேஞ்சு போய் பார்த்தா நீங்கள் சைக்கிளை பார்த்தாலே கவலைப்படுவீங்க. நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளைக்கு சரி பார்க்க மாட்டேன். இல்லைனா 100 கிலோ 120 ரூபா கட்டி ஓடுது. இப்போ கடையில் 30 கிலோ 35 ரூபா தான் கொண்டு சைக்கிள் திருத்த அப்படியா? இப்போ சைக்கிள் நின்றா தான் நம்ம பார்க்கலாம். சைக்கிள்கிட்ட படமே தான் கிடைக்கிறா? சைக்கிள் படம் இல்லை, வேறத்தான படம் எடுத்து போட்டு ஃபோன் வச்சுக்கிறேன். அவர் எங்கள்கிட்ட ஃபோனே இல்லை வைக்கிறாங்க. என்னட்டு ஃபோனே இல்லை. ஓமாம்மா, நான் கொஞ்சம் இனி இல்லைண்டா கஷ்டம்தான். எங்களோட மனுஷன் சைக்கிளும் அப்படியே பழதாகி அப்படியே பிறகு ஓடிக்கொண்டு நிற்கிறாரு. அதுதான் நான் தம்பியாக கதை. சரி 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 நன்றி. சந்தோஷமா? ஓ இனி இல்லைண்டா சந்தோஷம். நாங்கள் வந்து ஹெல்ப் காசுண்டு தெரியாமல் இருக்கிறேன். என்னண்டு காசுண்டு தெரியாமல் இருக்கிறேன். இந்த இப்படி தொகையை அலைஞ்சு தெரியாமல் இருக்கிறேன். அப்படி என்ன? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கேகேஎஸுக்கு போகிறதுக்கு இடையில் உள்ள ஒரு ஒழுங்கைக்கு வந்திருக்கோம். வந்து நாங்கள் இன்ட்ரோ ஒன்று கொடுத்துட்டு போகிறதுக்காண்டி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்று தினம் காலையில் வந்துட்டு ஒரு பிள்ளை வந்து மெசேஜ் பண்ணியிருந்தா. அப்படின்னா நாங்கள் மயிலிட்டிலேருந்து கதைக்கிறோம், வந்துட்டு இங்கே ஒரு கஷ்டமான குடும்பம் ஒன்று இருக்குது, ப்ளீஸ் ஒருக்கா வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி. உண்மையிலே வந்து எனக்கு அந்த மெசேஜை பார்த்தாலும் போவோமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி மனசுக்குள்ளே. என்னென்னு சொன்னால், நேற்று போட்ட வீடியோவுக்கு வந்த கமெண்ட்ஸை பார்த்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக போட்டு. என்னென்னு சொன்னால், அந்த பிள்ளை வந்து அதாவது அந்த பிளேட்டால் வந்து வெட்டின அந்த அக்கா வந்துட்டு கஷ்டம்னு சொல்லி அழும்போது இறங்கி உதவி செய்ய சொல்லி காசெல்லாம் அனுப்பினவங்க நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்துட்டு உதவி செய்ய சொல்லி நிறைய பேர் எழுதியிருந்த நீங்கள் எல்லோரும் வரவேற்றிருந்தீங்க. அதே பிள்ளைக்கு நாங்கள் மறுபடியுமாக உதவி செய்யும்போது வந்துட்டு ஃபுல்லாக நெகட்டிவாக இவாக்கு என்னத்துக்கு டிவி, இவாக்கு என்னத்துக்கு ரிமோட் காரன்ற வந்து ஒரு 2000 ரூபா விடையமேண்ணா. அப்போ அதெல்லாம் வாங்கி கொடுத்த வந்து அந்த சின்ன ஒரு பிள்ளைக்கு நீங்களே அந்த குடும்பத்துக்கு நான் ஒருக்கே கார் வாங்கி கொடுத்த மாதிரிக்கு வந்துட்டு எழுதியிருந்தீங்க. அப்போ அதில் பார்க்கும்போது வந்து உண்மையிலேயே என்னடாப்பா, நாங்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எங்களோட உடல் நலத்தை கவனிக்காமல் எங்களுடைய வாகனம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று தள்ளி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு போனாங்க. அப்போ எல்லாம் வந்துட்டு இப்படியே வந்து தேஞ்சு கொண்டு போகிற ஒரு சுச்சுவேஷனில் நாங்கள் தேடி தேடி உதவி செய்யும்போது நீங்கள் அந்த மாதிரி வந்துட்டு எழுதும்போது நான் கிருஷ்ணா இப்படி செய்யுமென்று எதிர்பார்க்கலைன்னா நான் அப்படி என்ன செஞ்சேன்? நான் வாழ்வாதாரத்துக்கு வந்துட்டு கோழிக்கூடு போட்டு கொடுத்தனாங்க. அந்த பிள்ளையோட கடனை வந்துட்டு அடைச்சி கொடுத்துருந்தேன். முக்கியமாக நான் அந்த அக்காவுக்கு உதவி செய்யணும்னு நினச்சதை விட அந்த அப்பாவை தான் பாவம் பார்த்து இவ்வளவு காரியத்தையும் வந்து செஞ்சுருந்தேன். உதவி செஞ்ச எத்தனை உள்ளங்களும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல சந்தோஷம். கிருஷ்ணா வீடியோ பார்த்தேன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. அதுபோக வந்து 2-3 பேர்கிட்ட காசு வந்துட்டு நாங்கள்
கொடுக்கல. அப்போ அதுக்கு வந்துட்டு அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஏன் மிஸ் ஆயினுண்டு. உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், அவங்க வந்துட்டு அதிகமாக கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணியிருந்தா உடனே கேட்டிருப்பாங்க, நல்ல வேலை நீங்கள் கொடுக்கல கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி. அப்போ நான் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன், இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு வந்த உதவி போதும். அப்போ நான் அவங்களுக்கு இன்றைக்கு எடுத்து கதைக்கணும் பண்ணியிருந்தேன். நானாக டிசைட் பண்ணி தான் அதை வந்துட்டு நான் வெட்டினான். அதில் வேறு ஆக்களை கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது, அவங்களுக்கு நான் பயன்படுத்த போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க, சந்தோஷமாண்டு. அப்போ அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில விடயங்களை வந்துட்டு நீங்கள் யோசிக்கணும். இப்போ வந்துட்டு நார்மலாக வந்து பார்வையாளர்களாக நீங்கள் பார்க்கும்போது உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொல்கிறது வந்துட்டு பிழை இல்லை, அது நான் 100% அக்செப்ட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எந்த மனநிலைமையிலையும் நீங்கள் ஒரு கொஞ்சம் இருந்து பார்க்கணும். எனக்கு என்ன அவங்க சொந்தமாக இல்லை பந்தமாக எதுவுமே இல்லை, நான் சாதாரணமாக அவங்க அழைச்ச ரீதியில் வந்து பார்க்க போயிருந்தேன். கஷ்டத்தின் அடிப்படையில் வந்து ஒரு வீடியோ போட்டோம். உதவி செஞ்சவங்க வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, இந்த கிருஷ்ணா இதை நீ சைக்கிளை வாங்கி கொடு, இதில் நீ இந்த டிவியை வாங்கி கொடு, இதில் நீ இந்த வாழ்வாதாரத்தை செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி அனுப்பினவங்க சொல்லும்போது நாங்கள் அதை செஞ்சு கொடுக்கத்தானே வேணும். யோசித்து பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த பிள்ளைக்கு நீ சைக்கிளை வாங்கி கொடு, அந்த பிள்ளைகிட்ட பொழுதுபோக்கு ஒரு டிவியை வாங்கி கொடுங்க நான் அனுப்புகிறேன்னு சொல்லும்போது, இல்லை அவங்களுக்கு என்னத்துக்கு டிவின்னு சொல்லி நான் பதிலுக்கு கேட்டால் ஒரு தமிழனாக வந்துட்டு நானே பொறாமப்படுற மாதிரி போயிடுமா இல்லையா? உண்மையிலே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு சாதனம் உண்டு, வேணுமென்று ஆசைப்படுறது தப்பில்லையே அப்படின்னு சொன்னால் கஷ்டப்பட்டவங்க வந்துட்டு டிவி பார்க்கவே கூடாது, யோசிச்சுப்பாங்க. அப்போ உண்மையிலே அவங்க இருக்கிற நிலைமைக்கு ஒரு டிவி வாங்க முடியாதுன்னு. அப்போ நாங்கள் இதோடு சேர்த்து வாங்கி கொடுத்தா தான் உண்டுன்னு. அப்போ அதை செஞ்சதுக்காண்டி வந்துட்டு அப்படியெல்லாம் எழுதுறது வந்து உண்மையிலேயே சரியான ஒரு பிழை. நான் கூட வந்துட்டு அதில் கேட்டிருந்தேன், நானே கொஞ்சம் கேஷாக வந்துட்டு காய்ச்சிருந்தேன், நீங்கள் இனி இப்படி இருக்கக்கூடாதாக்கா, அவங்களுக்கு மாத உதவியில் வருது அப்படி இப்படின்னு சொல்லி நானே கொஞ்சம் கோவமாக தான் கதைச்சிருந்தான். அப்போ நீங்கள் என்னையும் சேர்த்து பிள்ளை சொல்லும்போது வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களோட கதைகளை பார்த்தா இப்போ வந்துட்டு கண்டறியாதவனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உலகத்தை பார்க்க கஷ்டமாக இருக்கும், கையில்லாதவனுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உழைக்க கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களோட கருத்தின்படி பார்த்தா கண்டறியாதவனுக்கு மட்டும்தான் உதவி செய்யணுமென்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஏன்டா அவனுக்கு உலகமே தெரியாது, அவன் பாவம் அப்படின்ற மாதிரி. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பாவம் தான். ஒவ்வொருத்த கஷ்டங்கள் வந்துட்டு ஒவ்வொரு விதமாக இருக்கும், சரிதானே? இப்போ கையில்லாதவனுக்கும் வந்து கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு சிறிய உதவிகளை வந்துட்டு செஞ்சு கொடுக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு மக்கள்கிட்ட கஷ்டங்கள் வந்துட்டு பல விதம். அப்போ நீங்கள் நிறைய பேர் வந்து மென்ஷன் பண்ணுறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க இருக்காங்க நிறைய பேர், இல்லையேன்னு இல்லை. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்துட்டு நாளாந்து சாப்பிட்டு கொண்டு தான் இருப்பாங்க ஏதோ ஒரு வழியில். நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு யாருமே சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் எந்த நாளும் நியூஸ் பேப்பரில் வேறு என்னண்டு இந்த இடத்துல 3 குடும்பம் சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டாங்க, இந்த இடத்துல 4 குடும்பம் சாப்பாடு இல்லாமல் இறந்துட்டாங்க, இந்த மாதிரிக்கு டெய்லி நியூஸில் வரும். நீங்கள் அப்படி எங்கேயாச்சும் பார்க்குறீங்களா? இல்லை, ஏதோ ஒரு வகையில் அவங்க சாப்பிட்டு கொண்டு தான் இருக்காங்க. இப்போ சில பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்துட்டு பொய்களை சொல்லி உதவிகளை பெறணும்னு நினைக்கிறாங்க. சில விஷயங்களை வந்து நாங்களுமே வந்து பிடிச்சிக்கொள்ளும். இப்போ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாம் வந்து என்னென்ன விதமாக யோசிப்பீங்களோ அதே விதத்தில் நாங்களுமே யோசிப்போம். நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் நாங்கள் அவ்வளோ ஈஸியாக இன்னொருத்தண்ட காசு தானே என்றுட்டு நாங்கள் செய்யவே மாட்டோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆள் நான் இல்லை, தயவுசெய்து புரிஞ்சு கொள்ளுங்க. நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தது கொஞ்சம் மனசு கவலையாக இருந்துச்சு. இப்போ 1000 வீடியோவில் வந்துட்டு ஒரு 900 வீடியோவுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸை போட்டு ஊக்குவிச்சு நீங்களே வந்துட்டு ஒரு வீடியோவில் வந்துட்டு நாங்கள் அதிகமாக அதுவும் உதவி செஞ்சதுக்காண்டி வந்துட்டு நீங்கள் அதை நெகட்டிவாக மாற்றி வந்துட்டு எழுதும்போது மனசு எவ்வளோ வேதனையாக இருக்குமே நான் யோசிச்சுப்பாங்க. நான் காலமாக எழுப்பி பார்க்கும்போது வந்து ஒரு சில கமெண்ட்ஸை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ தயவுசெய்து அந்த அக்காவுமே பார்த்தாலுமே கடைசியில் அந்த செஞ்ச உதவியே ஒரு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே. நான் இவ்வளோத்துக்கு வந்து நான் உதவி செஞ்சவங்க, அதாவது உதவிக்கு பணம் அனுப்பினவங்க மட்டும்தான் கருத்து எழுதணுமென்று நான் ஒரு நாளுமே சொல்ல மாட்டேன். பார்க்குற நீங்கள் யாருமே எழுதலாம், உங்களுக்கு அந்த கருத்து சுதந்திரம் இருக்குது. இருந்தாலும் ஒரு கணம் வந்துட்டு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். வந்து ஒரு ரிமோட் கார் அந்த பிள்ளை ஒரு கண்டறியாத பிள்ளைக்கு வாங்கி கொடுத்தது குற்றமன்ற அளவுக்கு எழுதுறீங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களோட பிள்ளை ஒரு ஆசைப்பட்ட ஒரு விடயத்தை நீங்கள் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா? ஏன் கஷ்டப்பட்ட பிள்ளை ஒன்று வந்துட்டு ஒரு ரிமோட் கார் விளையாடக்கூடாதா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ ஒவ்வொரு தினம் வந்துட்டு கஷ்டத்துலேருந்து தான் வளர்ந்து வருகிறாங்க. வரும்போது வந்து இப்போ பிள்ளைகள் வந்து எடுத்துக்கொண்டால் எல்லாருமே பிள்ளைகள்லாம், சில பிள்ளைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேயே அந்த ஓடுற கார் அந்த அதுகளை எல்லாம் வந்துட்டு எடுத்து ஓடுங்கள். சில பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வயசு வரை உண்மையான காரே எடுத்து ஓடுங்களேன். ஆனால் இந்த ஏழை மக்களை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரிமோட் காரை வந்துட்டு கனவு மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு சிறிய கனவை நாங்கள் நினைவாக்கி கொடுத்தாக்கு இவாக்கு ரிமோட் கார் தேவையோ இவாக்கு டிவி தேவையோன்றலாம் எழுதுறது வந்து உண்மையிலேயே எவ்வளோ ஒரு வேதனையான விடயம். நீங்கள் என்னையுமே கஷ்டப்படுத்துவீங்க. அப்போ இன்றைக்கு வந்துட்டு
அந்த பிள்ளை ஹோல்ட் பண்ணி சொல்லுது இந்த மாதிரி மயிலிட்டியில் ஒரு குடும்பம் இருக்குதுன்னு சொல்லும்போது எனக்கு போவோமா வேணாமா என்ற மாதிரி ஒரு எண்ணம். நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தான் இந்த உதவிகளை செய்கிறோம். யார்கிட்டையுமே நாங்கள் வந்துட்டு கமிஷன் வாங்குறதே இல்லை. நாங்கள் கூட அறிஞ்சிருந்தேன் ஒரு சில பேர் வந்து ஒரு குடும்பத்தை பார்த்து உதவி செய்ய போகிறதுக்கே வந்துட்டு காசு கேட்குறாங்களாம் கமிஷன். இப்படி ஒரு 10,000 20,000 அப்படி நீங்கள் எங்களுக்கு தருவீங்களா இருந்தால் தான் நாங்கள் போயிட்டு பார்த்து இதை செய்வோம்னு சொல்லி. இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் யார்கிட்டையும் அப்படி ஒரு கதையை நாங்கள் கேட்டதே இல்லை. அப்படி கேட்டிருந்தால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க, டே நீ என்ன அப்படி நீ கேட்கலையான்னு சொல்லி நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் ஒரு ரெக்கார்ட் அனுப்புங்க, அதை நானே பப்ளிஷ் பண்ணுறேன்னு சரி தானே. அப்படி நாங்கள் யாரையுமே கேட்டதில்லை. கடவுளே என்று இந்த யூடியூப்பால் வர்ற வருமானமே எங்களுக்கு போதுமெண்டு ஒரு சேவையின் அடிப்படையில் நாங்கள் செஞ்சு கொண்டு போகும்போது வந்து நீங்கள் எழுதுகிற விடயங்கள் வந்து மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்னையை ஆதரிக்கக்கூடிய பாசிட்டிவானவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் ஸ்டில் வந்துட்டு செயற்பட்டு கொண்டிருக்கோம் சார் தானே. ஸோ அந்த வகையில் நீங்கள் இன்னும் அதிகமாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இன்றைக்கு இந்த மயிலிட்டியில் இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு 5,000 ஆள் இருக்காராம். அவர் வந்துட்டு வேலைக்கு போகிறவராம். அவரால் கொஞ்சம் மேலாது. அண்ட் வந்து அவருக்கு ஒரு மகன் இருக்குதாம். அவர்கிட்ட அந்த கழுத்தெலும்பு பாதிக்கப்பட்டு அவர் வேலையை போக முடியாத நிலைமையில் இருக்கிறாராம். அண்ட் வந்து 2 பொம்பளை பிள்ளைகள் இருக்கணுமாம். சாப்பாட்டுக்கே சரியாக கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை வந்து கால் பண்ணதுக்கு நாங்கள் கிட்டேருந்தோம் அந்த வீட்டின் படத்தை போடுங்கண்டா. வீட்டின் படத்தை பார்த்தா ஒரு கொட்டில் வீடு உண்டு. அந்த கொட்டில் வீட்டுக்குள்ளே தான் வந்துட்டு எல்லாருமே இருக்காங்களாம். ஸோ பார்க்க கஷ்டமாக இருந்துச்சு. உங்களை மாதிரி தான் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். வந்துட்டு இந்த கமெண்ட்ஸ் எழுதக்கூடிய உங்களுக்கே யாராவது வந்து விடிய காலமாக வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜையோ ஒரு ஃபோட்டோயோ வந்துட்டு கஷ்டமாக அவங்களுக்கு அனுப்பும்போது நீங்கள் அதை பார்த்துட்டு விடுவீங்களா? கண்டிப்பாக போத்தானே பார்ப்பீங்க. அந்த மாதிரி தானே நானும் ஒரு மனுஷன் தானே, எனக்கும் ஒரு உணர்வுகள் இருக்கும் தானே. அப்போ அதை பார்த்து போட்டு நான் போயிட்டு ஒரு உதவி செஞ்சுட்டு வந்தால் குற்றமாக? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ கேட்டால் சொல்லுவீங்க, நீ உண்ட காசில் கொடுக்குறியா, இன்னொரு 2 காசு தான் கொடுக்குறேன், நீ யோசிச்சல கொடுக்க மாட்டா. இதை விட யோசிக்க என்ன இருக்குது? நான் என்ன ஒரு கார் வச்சுருக்கிறவனுக்காக கொண்டே கொடுக்குறேன், இல்லாட்டி 4-5 பைக் வச்சுருக்கவனுக்கு கொண்டே கொடுக்குறேன். நீங்கள் யோசிப்பாங்க, இல்லாட்டி பெரிய மாளிகையில் வசிக்கிறவனுக்காக கொண்டு போய் கொடுக்குறேன் இல்லையே. யோசிப்பாங்க. அப்போ சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி தானே. அப்போ நாங்கள் இப்போ இந்த மயிலிட்டியில் இருக்கிற குடும்பத்தை போய்ட்டு நன்கு நாங்கள் விசாரித்து பார்த்து அவங்களோட நிலைமையை பார்த்து உதவி செய்வோம். ஸோ அவங்கள போய்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நீங்கள் எத்தனை பேர் தான் எங்களை எதிர்த்தாலும் நாங்கள் வந்துட்டு அதுக்கு எதிராக நடப்போட காத்திருக்கோம். என்னென்னு சொன்னால் எங்களால் எத்தனையோ குடும்பங்கள் வந்து சாக இருந்த நிலைமையிலேருந்து கூட நாங்கள் காப்பாற்றியிருக்கோம். ஸோ அதை நாங்கள் செய்ய தவற மாட்டோம் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்துட்டு நாங்கள் செயற்படுறோம். இப்போ கூட பாருங்கள், சம்டைம் வந்துட்டு கார் வந்துட்டு ஸ்டார்ட் வராது, மேபி வரலாம். இப்போ கொஞ்சம் தூரம் வந்தபடியாக கீட்டில் வரலாம். அப்படியே காட்டுங்க, நான் வரமாட்டு தான் நிற்கிறேன். ஒருக்கா விக்கிட்டு வரும் பாப்போம். ஓகே. ஓகே, இப்போ நாங்கள் வந்து விளக்கிட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு இடம் தெரியாது. நாங்கள் விசாரித்து தான் போகிறோம். உண்மையிலே வந்து பாருங்கள், இதை நாங்கள் ஒரு என்ன சொல்கிறது, உண்மையிலே எங்களால் 4 பேர் வாழணும்னு நினைச்சி தான் நாங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செய்கிறோம். ஏண்டா எங்களுக்கு அவங்களோட காசு பணம் எதுவும் வேண்டாம். அவங்க வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்தும் அந்த ஒரு ஆசீர்வாதம் தான் எங்களுக்கு வேணுமெண்டு. ரீசெண்டாக கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்னும் ஒரு அண்ணாட சேனலில் யாரோ ஒரு லண்டனில் இருக்கிற அண்ணாவோ யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட சேவையை பாராட்டி வந்துட்டு ஒரு வாகனம் ஒன்று வந்துட்டு எடுத்து கொடுத்தவங்க. அந்த வாகனத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட சேவையை இன்னும் திறமாக செய்யணும்னு சொல்லினேன். அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மாதிரி கூட வந்துட்டு யாரும் அப்படி கூட சப்போர்ட் ஒன்று பண்ணல. நாங்கள் அதை எதிர்பார்க்கவும் இல்லை. எங்களோட சொந்த வாகனத்தையே நாங்கள் இதுக்காண்டி செலவழித்து வந்துட்டு நாங்கள் இந்த சேவையை வந்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கிறோம். அப்போ அப்படியெல்லாம் நாங்கள் எங்களோட வாகனத்தை தேய்மானப்படுத்தி எங்களோட நேரங்களை வந்துட்டு விரையப்படுத்தி ஒவ்வொரு ஊராக திரிஞ்சு சில இடங்களில் பிரச்சனைப்பட்டு சில இடங்களில் அடி வாங்காத குறையாக போயிட்டு சில இடங்களில் போலீஸ் பிரச்சனைப்பட்டு இவ்வளோ இஷ்யூவை தாண்டி நாங்கள் வந்துட்டு ஒரு உதவியை செய்யும்போது அதை நார்மலாக இருந்து பார்த்து நீங்கள் வந்துட்டு குறை சொன்னால் மனசுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். இப்போ கூட நான் இப்படி கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு நீங்கள் நிறைய பேர் ஏன் கிருஷ்ணா எவ்வளோ ஒரி பண்ணுறீங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். அப்படிலாம் ஒரி பண்ண இல்லைன்னா சும்மா ஒரு மனசில் இருந்த கருத்தை வந்துட்டு சொல்லியிருக்கேன். அதை மனசுக்குள்ளே வச்சுருக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏன்னு சொன்னால் இதை பார்க்கும்போது என்னை நேசிக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஆறுதலை கேட்கும்போது வந்து சந்தோஷமாக இருக்கும் அப்படின்றக்காண்டி. சரியா, இப்போ நாங்கள் வந்துட்டு அவங்களோட வீட்டு வரைக்கும் விசாரித்து போவோம். அந்த கேகேஎஸ் கடற்கரைக்கு பக்கத்துன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு கேட்போம் இங்கேருந்து. என்ன மாணிக்கபுரம் என்ன சொன்னாங்களா?
இல்லை மயிலட்டி சரியா போய் இல்லை இந்த கேகேஎஸ் கடற்கரையிலேருந்து ஏதோ ஒரு பக்கத்தில் வர சொன்னாங்களே இல்லை பாருங்க. ஹலோ ஓமையா கொடுங்கோ. ஆ ஏன் கட் பண்ணால் தான் நடக்கலாம் இல்லையே? அப்போ காசு வெட்டுமெண்டு பார்க்குறீங்களா? காசு வெட்டுமெண்டு பார்க்குறீங்களோ? அப்போ ஏன் கட் பண்ண சொல்கிறீங்க? ஓ கணக்கு ஆக்கள் இருந்தால் போயிடலாம் அதை ஃபோனை கொண்டு. கொண்டே கொடுங்க டக்குன்னு இருக்கா பெரிய கலாயிட்டே கடுமூட்டத்தில் போகிறோம் போல. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறொரு பிள்ளையோரால் தான் கதைச்சவா. அப்போ அவட தம்பிகிட்ட ஃபோனை கொடுத்து விட்ருக்கா. அவகிட்ட ஃபோன் இல்லாத காரணத்தால் இப்போ அவர் தான் கொண்டு போகிறார் ஃபோனை கொடுக்குறதுக்கு. எந்த பக்கம் தெரிஞ்சு தான் நாங்கள் போகலாம். டே மழை பெஞ்சிருக்கடாப்பா புதுனமாக கிடக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படின்னு பேரன் ஒரு ஓகேயா தம்பி போட்டிங்களா ஐயா? சாப்பிட்டே நீங்களா பிள்ளை? என்ன சாப்பிட்ட நீங்கள்? அங்குலன்ட்டான் சரியா போடா. என்னடாப்பா நான் சொன்ன நேரத்துக்கு கொண்டே கொடுத்துருந்தா கொடுத்துருக்கலாமே இடையில இங்கே நின்றா நீங்கள். நல்லா தான் இருக்கும் போல கண்டேக்க. ஓமாம்மா இப்போ நாங்கள் கேகேஎஸ் கடற்கரை கிட்ட நிற்கிறோம். எங்கே வரணும்? வள்ளுவபுரம் கோயிலண்டா எனக்கு தெரியாதம்மா. கேகேஎஸ் பீச்சிலேருந்து பருத்தித்துறை பக்கமா இந்த மாதவல் பக்கமா? வள்ளுவபுரத்துல இருந்து கேகேஎஸ்ல இருந்து ஆவலச்சந்தி இருக்கு. அம்மா கேகேஎஸ்லேருந்து பருத்தித்துறை பக்கமா மாதவல் பக்கமா யாழ்ப்பாணம் பக்கமா? பருத்தித்துறை பக்கமா? அந்த ஆவலச்சந்தியில இருந்து ஆவலச்சந்தி இருக்கு. ஆவலச்சந்தியா? ஆவலச்சந்தியில அப்படியே நேரம் வேற ஒரு மாதா கோயில் அந்தோனியார் கோயில் இங்கே வேற ஒரு மாதா கோயில் நேரம் வேற மாதா கோயில். ஒரு நிமிஷம் பொறுங்க வாரேன். எங்களுக்கு தெரியாதல்லம்மா ஆவலச்சந்தி தண்டை. ஒரு நிமிஷம் பொறுங்க வாரேன். அப்படியே லைனில் இருங்க வாரேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா? ஓம் எந்த ரோட்டாப்பு? ஓ பருத்தித்துறை ரோட்டால் வாரேன் நான். இப்போ தானே நான் கடற்கரை என்ன கேகேஎஸ் கடற்கரை தாண்டுறேன். ஓ தாண்டி வேற அந்தோனியார் கோயில் இருக்கா? போருங்க வாரன் போருங்க வேலை கடுப்பா மேடாக்கா. ஆவலச்சந்தி என்ன ஐயா? அந்த ஆவலச்சந்தின்றது முதல் சந்தி கனவரம் போகணுமா? சரி தம்பி ஆவலச்சந்திக்கு வாடா. சைக்கிள்ல வார? வா அவன் கடுமாள் போல கிடக்கடாப்பா. அந்த காதல் பட பரத்துக்கு வந்து சோடாக்குள்ள யூரின் பெஞ்சிட்டு கொண்டே கொடுப்பான். அவனை கொத்தால் தான் இவன். தம்பி நான் கதைச்சது பிள்ளைங்க பிள்ளைக்கு. நல்லம்மா.
டேய் இஸ்பிட்டே வராங்கடா போலீஸ் நிற்கிறான் அங்க அப்புறம் ஆவலை சந்தி ஐயா கட்டுப்பாங்க ஐயா அந்த ஆவலை சந்தியோட முன்னுக்கா ஆவலை சந்தி தான் போகணும் சரி நன்றியா அடே அங்கிலன்னு சொல்லடா என்ன நான் சின்ன படியேண்டா நீ மாமான்னு சொல்லு மாமாவுக்கு தான்டா இங்கிலீஷ்ல அங்கிலன்னு சொல்றது அடே நான் ஆவலை சந்திக்கு வந்துட்டேன்டா அதிலே நிக்கட்ட டிராக்டர் கொண்டு வந்து அந்த ரோட்டால டிராக்டர் கொண்டு வந்தோ இப்ப விக்னேஸ்வரா ரோட்டோடா ஓ எதுடா பாவலஜி இதுதான் ஆவலை சந்தி ஐயா முருகா ஐயா ஆவலை சந்தி அது ஆவலை சந்தி இதண்டு அப்போ அந்த தம்பி ஆவலை சந்தியால் எங்கே வரணும்டா வெள்ள பஸ் எங்கடா வருது ஆவலை சந்தியால் எங்கே வரணும்டா டேய் நேராக போனால் நான் பரத்து போடுவேன்டா ஆக்கள்கிட்ட பேர் சொல்ல என்ன பேர் ஆக்கு உனக்கு இல்லையடா அந்த அந்த வீட்டுக்காரருக்கு என்ன வேட்டா ஆ உதயராணி அக்காண்ட வீடு அது அங்கே போகணுமேண்ணா சரி நன்றி ஐயா ஆளுக்கா பார்க்கத்தான் போகணும்னா இல்லை புண்ணா தான் வருவான் போல ஆமா 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 கார்லாண்ட வந்தான் எங்க நின்று பாக்குற காட்டுறா முன்னுக்கு என்னடா பாலையும் தெரியல ஒன்றையும் தெரியல நான் கண்டுட்டானே ரைட் 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 காலத்தை காட்டுவாம் காலத்தை காட்டுறாம் ரைட் ரெண்டு காலம் தீ காட்டு அடே என்ன பேருடா அவன் யார் போன் காய்ச்சால் நீயா காரில் வர போறியா அவனா லேல அவனுக்கு அவன் பயப்படுறான் நீ ஈஸியா காரில் வாதான்னு போறான் அடே கூட்டின்னு போக மாட்டாங்களே வா பரவாயில்ல கையை விட்டு இப்போதுரா மெட்ட கதை விளாடா அடே போனை கட் பண்ணுறா அடே எத்தனை கிட்னி வயசு சின்ன படிக்கல எத்தனை வயசு தம்பி 13 கணக்கு செய்யுது அங்கே 12 வயசு இருந்தாலும் ஓகே தாங்க ஆச்சோம் தம்பி ஒன்றா கிட்னி இருக்கடா ஆ விளங்கல சட்னியா இருக்கு சட்னின்னா சரி வரா சாமான் கிட்னி தான் போகணும் ஓகே சத்தமா மூச்சு விட்டு காட்டுவோம் ஆ ஏன் எங்கேயா போகணும் தூரம் போகணுமா கன தூரம் போகலாங்கடாக்கா என்னடா அவை கஷ்டமேடா நீ யார் அவைக்கு அம்மம்மா அதுதான் சொல்லுவா சின்ன படியில் மட்டும்தான் உண்மையாக சொல்லுவாங்க நீ அம்மம்மாவா அப்போ போன் தந்து விட்ட அக்கா யாரு உண்டே அண்டா உண்டே பெரியம்மா போன் தந்து விட்டுவா அப்போ எல்லாரும் சொந்தக்காரர் தானே சரி சரியா அவ சொந்தம் இல்லையான்னு சொன்னா
எதால இதில் வர ஒரு டிஞ்சல் பக்கம் எங்காதி பக்கம் இந்த இஞ்சல் பக்கம் இந்த இது இடது பக்கம் இடது வேலை தெரியாது உனக்கு நேர போகணும் இதுதான் வள்ளுவர் பக்கம் போலக்கு ஏன்டா அந்த வள்ளுவர் சில வெயிலத்துக்கு வச்சுக்கிறாக்கு காட்டுறாரு நேற்று நாள் கண்டு கேட்டார் என்னைய கையாஸ் பேங்க் கணிக்க இந்த வள்ளுவர் சிலை கந்தமுருகேசன சிலை எல்லாம் பாரதியார் சிலை எல்லாம் வந்து வெயிலத்து கிடக்குதாம் அதுக்கு ஒரு பார்த்து ஒரு வீடியோ போட்டு உதவி செய்யட்டாம் அதுக்கு ஒரு தகரக்கோட்டில் அடைக்கிறே கண்டு அப்போ நான் இன்னும் தகரக்கோட்டில் போடக்கூடாது ஏன் நண்டு கேட்டார் சுட்டியான ஒக்கே இல்லை உண்டேன் அடோ நான் அப்படி ஒன்று இருக்கண்டார் ஓஹோ அப்போ கண்ணாடி தான் ஃபிட் பண்ணணும்னு சொன்னேன் அங்கால போயில அந்த இதுல வருது திரும்ப அங்கே முன்னுக்கு காட்டையா இப்படி திரும்ப என்ன திரும்ப அப்போ அங்கால போயிலாண்டா என்னதுல போகிறோம் இந்த அதில் வர அந்த அதில் சைக்கிள் நிற்குது அதை நிப்பாடுங்க அதுக்கு இதுலையே சொல்கிறேன் கிட்டேல நிப்பாட்டும் எங்கே போகணும் இதுதான் எது வீடு அங்கே வீடு அங்கே இருக்கா கொஞ்சம் இது ஒரு ஆளுக்கு இதண்டு நினைக்கிறேன் அடே வீடு எங்கே அடக்கு வீடு அங்கே நில்லுங்க நான் கூட்டிகிட்டு வரேன் ஆக்கு இது அவன் வீடு அது அங்கே இருக்கு எங்கே அந்த இதால் போய் அப்படி திரும்பி அங்கே நேராக போகணும் நாங்கள் அங்கே அடா போகணும் ஆளுஞ்சா நிற்கிது ஆளை கூட்டிண்டா அங்கே இல்லை போகணும் நாங்கள் கொஞ்சம் முன்னுக்கு நிற்கட்ட சரியா இது என்னடா இப்போ புதுநமா கிடக்கு வீடு அங்கே கிடக்கா ஆளுஞ்சு நிற்குதான் எனக்கு படத்தில் அனுப்பின வீடு அதுமாரி தான் கிடக்கு சரி பார்ப்போமா எல்லாம் கதைக்க பழகிட்ட இந்த வயசுலேயே நீ ஏன்னா இந்த கடையாட்டியா உண்டு அப்போ சின்ன தம்பி என்ன அந்த நாளைக்கு இப்போ எத்தனை வயசுடா அவன் கடைசி படி என்ன அந்தாள்கிட்ட நேசரி படிக்கிறான் இவன் அம்மாவுக்கு என்னடா கஷ்டம் என்னடாப்பா உனக்கு பெரியம்மாவோ சின்னம்மான்ற ஒரு கஷ்டம் அம்மம்மான்ற கஷ்டம் தெரியாடா உனக்கு என்ன இப்போ பள்ளிக்கம் படிக்கிறியே எத்தனை படிக்கிற ஆதி சூடி சொல்லு பாப்பம் திருக்குறளை என்னார் வள்ளுவரோ எதால போயிடலான்ற வீடு எங்க கிடக்குடா புதைக்கட்டன் பார்ப்போம் இருக்கா இந்த பக்கத்தால் புதைக்கன்னு பார்ப்போம் எதனா வீடு இதுக்கு மேலே போயிடலாம் இதுதான் விடலாம் இது பாதை இல்லை தானே பாதையா அப்போ இந்த வீட்டை விடுவோம் ஏதாட்டி விட தெரிஞ்சு விட அது பொலிசிண்டியா பவலேஸா என்னடா எப்படா மழை பெஞ்சு சரி சி பனையெல்லாம் சரி அம்மாளே கடும் சிக்கல்ட்டாப்பா புதே இது இதாண்ணா வீடு இது என்ன பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வரேன் கொட்டதுக்கு உண்மையாக தான் வீடு பின்னுக்கு இருக்கிறாட்டு ஓ இதான் வேண்ட வீடு சரி இதாட்டேண்ணா வேண்டனாயோ உங்கள்கிட்ட இல்லையே இல்லை நான் உங்கள்கிட்ட அப்புறம் உதவி செய்ய விட மாட்டேன் வணக்கம் அம்மா இங்கே தானே இருக்கிறீங்க கதவில்லையா வீட்டுக்கு கதவில்லை அப்போ இந்த மைக்கத்தாடி ஓ மைக்காட் என்ன இந்த பொக்கை அப்படியே பிடிக்கும் இங்கே பகலில் இருக்கல அப்போ என்ன ஓகே இது இருக்கா இந்த மைக்கை குத்துங்கம்மா ஸோ சந்தோஷம்
ஃபைனலாக வந்து நம்ம அந்த பிள்ளை சொன்ன வீட்டை வந்துட்டோம். ஒரு வீடு உள்ளே காட்டணும்மா, சரியா? ஓ எல்லாம் காட்டு. ஓ இதான் வந்து அம்மா இருக்க வீடு. இது வந்து கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமைச்சனீங்களா அம்மா மதியம்? மதியம் சமைச்சேன். சமைச்சனீங்க, ஓகே. இன்றைக்கு சமைச்சேன்றைக்கு அப்போ நேற்று முன்னாள் சமைக்கலையா? நேற்று முன்னாள் பின்னேரம் தான் சமைச்சாங்க. அவர் உழைச்சி கொண்டு தான் சமைச்சேன். ஒரு லட்சம் கொண்டு வர அதில் இருக்க ஃபோட்டோ யாரு? இவருங்கட அண்ணா. இவர் மோசம் போட்டு இந்த வீடு மண்டையை கட்டியிருப்பேன். இவர் மோசம் போட்டு இந்த வீடு மண்டையை கட்டியிருப்பேன். என்ன ஒரு மேசனா? இல்லை, இவர் நல்ல உழைச்சி எனக்கு தந்தவர். எனக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி காண்டாடு திடீரெண்டு செத்து போனேன். அவர் கூட அண்ணாவா? என்ன ஒர்க் பண்ணார் அவர்? அவர் கூட பிறந்த அண்ணா. இல்லை, என்ன வேலை செஞ்சவர்? அவர் கருவாட்டு வியாபாரம். கருவாட்டு வியாபாரம். ரைட்டு. சாப்பிட்ற வாடகைங்களை பெரிய கஷ்டம். அவர் இரவில் உழைச்சி கொண்டு மகன் ஒரு ஆள். அவர் கொஞ்சம் குழப்படிதான். உங்களோட மகனா? எத்தனை வயசு? 28 வயசு. 8 வயசு. இப்போ தான் திருந்தி இப்போ வேலைக்கு போன இடத்துல விரைகளை ஆக்சிடென்ட் மட்டும் எலும்பு முறிஞ்சு ஹாஸ்பிட்டல் ஒன்று விட்டுட்டு வந்தேன். பின்னேறதுக்குள்ள கூட்டி ஓடி வந்துட்டார். அதுலேருந்து இப்போ இந்த வெளியில் புக்கை கட்டித்தான். இப்போ பெருசாக பாதியான வேலை செய்ய மாட்டேன். இப்போ இன்றைக்கு இங்கே போயிட்டார். வேலைக்கு நான் போனவர் பிடிக்க. எத்தனை பிள்ளை இல்லைம்மாக்கு? எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு தம்பியும். 3 பேர் திருமணமாக விட்டினோம். 3 பேர் கட்டிட்டேன். அதை கட்டிட்டினோம். அவைக்கு தான் இந்த காணி உறுதி 5 லட்சம் ரூபாய் வச்சு யாருக்கு? பிள்ளைகளுக்கு ஜீவனம் கொடுக்க தான் வச்சேன். அப்போ அந்த உறுதி எடுக்காமல் வீட்டை திட்டினாலும் ஒரு ஆள்கிட்ட 2 லட்சம் ரூபாய் மாறித்தான் அத்தி பேரம் போட்டேன். அப்போ அவைய போய் கேட்டேன் நான். அவை உறுதியை கொண்டாட்டம் வீட்டு காசு போட்டு தரேன். யாரு? நிறுவனமா? ஜிஎஸ்னர். எனக்கு ஒன்றுமே உதவி செய்யணும். வீட்டை கட்டி எழுப்பிட்டேன் பாரன். அப்போ உங்களோட அவர் எங்க? அவர் கூலி வேலைக்கு தான் போகிறவர். ஒரு கடத்தொழில் போய் வந்தவருங்க. இப்போ மீன்பாடு இல்லை, விறகுகளுக்கு தான் போகிறவர். ஒரு 700 உழைச்சி சாப்பாடுக்கே எனக்கு காணாம். அப்பம்மா இப்போ உங்களுக்கு கணவர் இருக்கு, 5 பிள்ளைகள்ல 3 பேர் கட்டிக்கணும். ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை. அவ என்ன செய்யறா? அவ சும்மா பலாலியா பிள்ளை வேலைக்கு போய் சேர்ந்தவ. சம்பளம் எடுக்க உழைக்கவே வெளியில் சிட்டி வீட்டில் இருக்கிறான். சம்பளம் எடுத்த உடனே சிட்டி வீட்டில் இருக்கிறான். தனக்கு தான் தேட போகிறேன். உங்களோட காய்க்கிறேன் இல்லை? கதைக்கிறேன் இல்லை. ஏன்னா அப்படி என்னண்டு தெரியா பிள்ளை என்னது? அவைய பிள்ளைகள் உண்டைக்கும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். எனக்கும் இல்லாத இருக்க மாட்டோம். இந்த வீட்டை கட்டி தந்தா காணும். வேறு எது உதவியும் கேட்க. அவர் ஒரு சைக்கிளை பார்த்தா நீங்களே கவலைப்படுங்க. எங்கே பால் பிடிக்க பிறகு தான் போயிட்டேன். கொஞ்சம் வழியில் நின்று கதைப்பாங்க. அதுக்குள்ள பக்கையாக இருக்குது. என்னை விட உங்களுக்கு தான் பயங்கரமாகவே இருக்குதும்மா. அப்போ வரேன். இந்த காணி இது வந்து உங்களோட தான்? என்னுடைய தான். இங்கால வீட்டு திட்டம் வந்து அத்திவாரம் போட்டனீங்களா? போட்டபடியே இருக்குது. அத்திவாரம் வந்து நீங்கள் என்ன இப்போ அந்த அரசாங்க வீட்டு திட்டத்தின் காசில் போட்டனீங்களா? இல்லை, நான் தான் மாறி போட்டேன். நீங்கள் மாறி அத்திவாரம் போட்டனீங்க. இப்போ இதை கண்டினியூ பண்ணணும்னா அவங்க உறுதி கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் உறுதியை கொண்டு அடைய வச்சு பிள்ளைகளுக்கு சீதனம் கொடுத்துட்டீங்க. எந்த பிள்ளை சீதனம் கொடுத்தீங்க? 2வது மகளுக்கு. அப்போ மற்ற 2 பேருக்கும்? மற்ற 2 பேரும் அண்ணா அந்த மகளை ஒரு ஆள் கட்டினவ, ஒரு ஆள் வழிப்படியை கட்டினாங்க. அவள் சேர்க்கிறையில் கதையாமலே. அது பிரச்சனை இல்லை. அப்போ அவள் 2 ஆளுக்கு சீதனம் கொடுத்துருக்குறீங்களா என்ன? சரி, அங்கே வாங்க, நிலக்கு வாங்க. இப்போ உங்களுக்கு இந்த வீட்டிலம்மா கிணறு டாய்லெட் எல்லாமே இருக்குதா? டாய்லெட் இன்னும் கட்டையில் எப்போ கிணறு மோட்டர் அரசாங்கம் போட்டு தந்தது. மோட்டர் டாய்லெட் அப்போ இங்கே பார்க்குறீங்க? அங்கெல்லாம் போட்டா வேணும். இல்லை, இப்போ தற்சமயம் பக்கத்து வீட்டுக்காரர் எல்லாம் போயிருக்கிறாங்களா? ஆண்டி இந்த மகளோட பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போகிறீங்க. என்ன இருக்கு இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் யாராக இருக்கிறீங்க? நானும் என்னோட ஒரு மகளும் மருமகனும். நீங்களும் அவரும் மகனும். நீங்களும் அவரும்? எங்களுடைய ஒரு மகளும் மருமகனும். மகளும் மருமகனும். மற்ற உங்களோட மகன்? மகன் என்னோட உங்களோட எங்களோட உண்மையை தான் சொல்லுவேன். அவர் என்னோட. ஓகே. அப்போ அந்த உங்களோட கட்டின பிள்ளை ஒன்று இதுக்குள்ளையா இருக்கிறா? அவள் எங்களோட இருக்கிறா. இப்போ அவாக்கு அந்த சீதனம் கொடுத்தது? அவாவுக்கு தான் கொடுத்தேன். அவள் தான் சீதனம் கொடுத்தீங்க. சீதனம் கொடுத்தா தான் இதுக்குள்ளே இல்லை, என்ன கல்யாணம் முடிச்சு அவன் ஒரு 1 லட்சம் கூட போடவே எடுத்து அவள் ஒரு சங்கிலியும் மாடி கொடுத்து ஒரு தோடு தான் மாடி கொடுத்தேன். என்னால் தான் ஏண்டா இருந்துச்சு. அது பிரச்சனை. ஆனால் அவர் வடிவை வச்சு பார்க்குறேன். எத்தனை வயசு மகளுக்கு? மகளுக்கு 26 வயசு. 26 வயசு. ஓகே. சந்தோஷமாம்மா. பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்குறது நல்ல விஷயம் தானே. அது தேவையான. அதுதான் அந்த உறுதியை வச்சேன்டா பிள்ளைகளிருந்து என்னால் பார்க்கலாம். நாங்கள் உதவிகள் செய்ய போனால் சொல்லி நம்ம மக்கள் என்னென்னா இன்னைக்கு எல்லாரும் வீட்டு உறுதிகள் அடைய வச்சு போட்டு வீடு கட்டித்தர சொல்லி தான் உங்கள்கிட்ட கேட்டு வருவாங்க. நீங்கள் சாப்பாட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்கொண்டு தான் இப்போ தற்சமயம் உங்களுக்கு சொல்லின மக்கள். இப்போ நாங்கள் கொஞ்சம் சாப்பாட்டு பிரச்சனைகளுக்கு கஷ்டப்படுறாங்களுக்கு பார்த்து ஹெல்ப் பண்ணுவோம்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறதம்மா கூட. இருந்தாலும் பிரச்சனைன்னு பார்க்கும்போது எல்லாம் பிரச்சனை தானே. இப்போ கூட நீங்கள் வேணுமென்று செஞ்சுருக்க மாட்டீங்கன்னு. இப்போ மகளுக்கு உறுதி வச்சு அதை உண்மையை தான் சொல்லுவேன். மகளுக்கு இப்போ உறுதி அடைய வச்சு இதை கொடுத்துருக்காட்டி இன்றைக்கு பெரிய பிரச்சனைகள் வந்துருக்குமே. விரும்பியா செஞ்சுவாங்க? விரும்பி விரும்பி செஞ்சுவா. ஓகே.
அப்போ இப்போ கடைசி மகள் உழைச்சி தானே தன்னை பார்த்துட்டு புரிம்பா போயிருக்கிறேன். படிச்சவாவா? கோயில் மட்டும் படித்தேன். கோயில் மட்டும் படித்தவா? எத்தனை வயது ஆகு? 21 வயசு. 21 வயது. அவள் என்ன உங்களோட ஹைக்கில் இல்லை? அவள் உழைச்சி சம்பளத்தை கேட்டா போல எனக்கு தானே வேணும்னு சொல்லியிருந்தேன். அப்போ இவ்வளோ காலம் மேலே வளர்த்து விட்டவா? அதுகளை இப்போதைய பிள்ளைகள் சொல்ல எனக்கு நீங்கள் சொல்லலாம் தானே? நான் சொல்லி களைச்சி போனேன். அதான் நான் இவளோட அதான் பேருக்கு உங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கலைச்சபடியா? என்னண்டா ஒரு மாப்பட்டி வண்டி குடிக்கவே என்னட்டு ஒரு வசதி தன்மை இல்லாமல் தான் பாட்டு பரத்தம் உண்டாக்கும். நீங்கள் எதுவும் வேலையை போடுறீங்களா? நான் தோட்ட வேலையை போகிறேன். நான் தோட்ட வேலையை போடுறீங்க? இப்போ வெங்காயங்க நட்டுக்கிழக்கு தொடங்க போயிடுவீங்க. இப்போ அவரும் பிறகு போயிட்டாரு என்ன? ஓகே. அவருக்கு எதுவும் இயலாமையில் இருக்குது? அவருக்கு இல்லை அவருக்கு இயலாமல் 2-3 ராணுவம் பிடிச்சி அடித்தது. இப்போ கொஞ்சம் தேனோல் நீ பனையேறி செய்வினவர் உங்களுக்கு சொன்னேன்னா விதையில் ஒரு கட்டு ஒன்று வந்தது. அதுலேருந்து பனையேற மாட்டாமல் கையை விட அந்த கூலி தொழிலுக்கு வழி. கூலி தொழில் அவர் சைக்கிளை பார்க்க மாட்டேங்க. ஒரு டயரி படுத்து திருத்த மாட்டா முறையில் வச்சிருக்கேன். இல்லைனா 100 கிலோ 120 ரூபா கட்டி ஓடுது. இப்போ கடைசி 30 35 ரூபா தான் கொண்டு சைக்கிள் திருத்த அப்படியா? அப்போ சைக்கிள் நின்றா தான் நம்ம பார்க்கலாம். சைக்கிள்கிட்ட படம் எதுவும் கிடைக்கிறா? சைக்கிள் படம் இல்லை. அவர் வேறத்தான படம் எடுத்து போட்டு விடுவேன். ஃபோன் வச்சுக்கிறா அவர்? எங்கள்கிட்ட ஃபோனே இல்லை பாவிக்கிறாங்க. என்னட்டு ஃபோனே இல்லை. அதான் கிணறு மாட்டிட்டு அதாவே இந்த கிணறு பக்கத்து காணிக்காரட்டு. அப்போ உங்களோட கிணறு இங்கே இருக்குது? உங்கள் இதில் எனக்கு தொட்டி இன்னும் கட்டையில் கல்லுகள். சரி அம்மா, இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு உதவி என்ன செஞ்சு தரணும்னா நீங்கள் என்ன எங்கள்கிட்ட எதிர்பார்க்குறீங்க? எனக்கு இந்த வீட்டை கோழி தந்தீங்களாண்டா? இந்த வீட்டை கட்டக்கூடிய இப்போ இந்த வீட்டை வந்துட்டு நாங்கள் உங்களுக்கு கட்டித்தரணுமெண்டா அதுக்கு உறுதி வேணுமே இல்லை? இந்த உறுதியை மீண்டு தந்தீங்களாண்டா நான் அரசாங்கம் 15 லட்சம் எனக்கு வச்சிருக்கேன். உடனே தருவினம் உடனே தருவினம். இப்போ நீங்கள் கேட்குற விஷயம் என்ன 1 கிலோ மாவும் பாண்டி 1/2 கிலோ சீனியும் வாங்கி தாண்ட மாதிரியில் கேட்குறீங்க. உறுதியை மீண்டு வந்து வீட்டையும் கட்டித்தாங்க. வீடு கட்டித்தர வேணும். உறுதி மீண்டு தந்தீங்களா? உறுதி மீண்டு தந்தால் காணும். அதுக்கு எவ்வளோ வேணும்? எனக்கு 4 லட்சத்துக்கு வச்சேன்னா வட்டியோட 5 லட்சம். 5 லட்சம் வேணும். 4 லட்சத்துக்கு வச்சு நீங்கள் எங்கே தூரமாக கட்டியா? தூரத்தில் அமைச்சு கடை. அது எவ்வளோ வட்டி? வட்டி 3 வீத வட்டிக்கு வச்சேன் நாங்கள். ஒரு மாதம் 12,000மா? ஒரு வருஷமாக வட்டி கட்டையில். ஒரு வருஷமாக வட்டி கட்டையில். 10 மாதம் கட்டையில். அப்போ என்ன நம்பிக்கை இல்லாமா வச்சு நீங்கள் உறுதி? சீட்டனோட கட்டி முழுவமென்று தான் பார்த்தேன் நான். அவரால் மேலாதால கொஞ்சம் மிஞ்சாதவங்க அவரால் மேலாதால நான் ஒன்றும் செய்ய மாட்டாமல் இருக்கிறேன். அவரால் எல்லாடியும் செய்யலாமே இருக்குது என்ன? அப்போ நான் மக்களாகிய உங்களோட கையிலேயே இதை விட நீங்கள் பார்க்குற நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வாங்கும். இதை விடாமல் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தானே சாப்பாடு நேற்று முன்னா சமைக்கலை இந்த மாதிரிக்கு. என்ன பிரச்சனை? ஏன் சமைக்கலை? உழைப்பு இல்லை. இப்போ போய் திரும்பி இந்த இரும்பு எழுதல் பொறுக்க போகிறவர் கிடைக்கல. பின்ன இரும்பல் பொறுக்கி விற்கிறவர். இரும்பல் பொறுக்கி விற்கிறவர். ஓகே. அப்போ உங்களோட மருமகன் இப்போ உங்களோட மகளை மட்டும்தான் பார்ப்பாரு, உங்களை பார்க்க மாட்டாரு? எங்களையும் அவையே சேர்த்து பார்க்க சொல்லி இப்போ ஒரு சின்ன குடும்பத்தை அவையே கேட்கக்கூடாது அழகு இல்லை. இப்போ இருந்தாலும் இப்போ ஒரே வீட்டில் நீங்கள் இருக்கும் போதுமா? அவர் அப்படி நாங்கள் பட்டினிடக்க அவர் விட மாட்டோம். அவருக்கு 2-3 நாள் வேலை இல்லை. மறுபடி அவையிலால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை? ஒட்டு பிரச்சனையும் இல்லை. என்னோட அவர் சோழிக்கு நல்லா பார்க்கணும். மற்ற 2 பிள்ளைகள் நல்லா இருக்கணுமா? மற்ற 2 பிள்ளைகளுமே நேரத்துக்கு சாப்பிடக்கூடியதாக இருக்கணும். அவ்வளோ ஒரு வருமானம் பற்றி எனக்கு உதவுற அளவுக்கு இல்லை. ரேட்டு இல்லை. மற்றது உங்களோட நிலைமை சாப்பாடுக்கே இப்போ கஷ்டமாக இருக்கும்? சாப்பாடுக்கே சரியான கஷ்டம். போன கிழமை எனக்கு ஒரு தலைச்சித்தொண்டு வந்தது. அந்த தலைச்சித்துக்கே நான் ஒரு மாப்பட்டி எடுத்து குடிக்க மாட்டாமல் தான் சும்மாச்சி பிளேண்டியை மட்டும் மாற்றி. அப்போ தலைச்சுத்து ஒரு மாப்பட்டி வாங்கி குடிக்கலாம் இருக்கிறீங்க? எல்லாமே இருக்கிறீங்க. சரி, இதை விட அம்மாவுக்கு வேறு பிரச்சனை இல்லைண்டா என்ன சொல்லுவீங்க? கஷ்டங்கள் துன்பங்கள்ண்டா வேறு என்ன சொல்லுவீங்க? கடனும் நிற்கிது எனக்கு. அதைகளே எங்களோட எல்லாத்தையும் தர சொல்லி கேட்கலாம். சொல்லுங்க ஒன்பா அப்படின்னு நினைக்கிறேன். கடன் ஒரு 10 லட்சத்துக்கிட்ட நிற்கிது. முகாமில் இருந்து வழிகிட்ட வரைக்கப்பட்ட கடன் 10 லட்சம். இந்த உறுதி 5 லட்சத்தை தவிர கடன் 10 லட்சம் நிற்கிது. ஜது காத்திருப்பங்க போமா போத்தான் பண்ணும் போல. அவ்வளோதான் உங்களை கட்ட சொல்லி என்னட்டு நான் கேட்கறது. நாங்கள் எவ்வளோ உழைச்சி கட்டுவோம். அது எப்படி நீங்கள் 10 லட்சம் உழைச்சி கட்டுவீங்க? ஏதோ இன்னும் செய்கிற கடனை 10 லட்சம் உழைச்சி கட்டுறீங்க. எல்லாத்தையும் ஒரு உதவி கேட்கறவே 10 லட்சம் அதை உழைச்சி கட்டலமெண்டா நீங்கள் 5 லட்சம் உறுதியே பண்ணுறீங்களே. சொந்த வந்தக்காரருக்கு தான் நிறைய பேர் கொடுக்கணும். என்ன பெருசாக வந்தவன் இருக்கிறே இல்லை. என்னண்டாம்மா இப்போ எனக்கு விளங்குது இங்கே நோம்பலாக இந்த தகர கொட்டிலுக்கு இருக்கிறதே எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு புரியுது. ஆனாலும் தெரியும் தானே சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அப்படியா ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் சில பேர் என்ன சொல்கிறது இருந்து கொண்டும் இயலாமையால் இருப்பாங்க. அந்த மாதிரி கேட்டகரிக்க வரீங்களா நீங்கள்? இல்லாட்டி நீங்கள் மேக்ஸிமம் முயற்சி செஞ்சும் இயலாத நிலைமையில் இருக்கிறீங்களா? முயற்சி செய்கிறக்கு நான் வேலைக்கு போய் வலிக்கிட்டே சீட்டனோட கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கடன் கொடுப்பேன். அது உண்டு.
எத்தனை வயது இப்போ அம்மாவுக்கு? 55? 52 வயது. 52. அவருக்கு 52. அவருக்கும் 52 வயது. இப்போ 2 பேரும் உழைக்கிறீங்க. ஓகே. அப்போ உங்களோட மகனால் சரி பேர் மகனுக்கு இந்த கையெல்லாம் விட்டோட கிழமையில ஒரு நாள் 2 நாள் வேலைக்கு போவேன். அப்புறம் சொல்லுவார் அம்மா கை வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்லு, கை வலிக்குன்னு சொல்லுவேன். 2 நாளைக்கு நிற்பார். என்ன வேலையை போகிறவர்? மேசன் வேலைக்கு தான் போகிறவர். மேசன் வேலையை போகிறவர். இப்போ என்னண்டாமா இப்போ உங்களோட அந்த தங்கச்சி எடுத்துன்னா சொன்னவா இப்படி ஒரு மயிலிட்டியில் ஒரு கொட்டில் வீட்டுக்குள்ளே ஒரு அம்மா ஒரு ஐயா மற்ற இன்னும் ஒரு குடும்பம் சேர்ந்து பாலினம் சாப்பாட்டுக்கே கஷ்டம் அந்த அம்மாக்களுக்குன்னு சொன்னது. அப்போ நம்மளா சாப்பாடு கஷ்டம் பண்ணக்குள்ளே சரியாக போய் பார்ப்போம்னு சொல்லிவிட்டு வந்தால் இதுக்கு பின்னணியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்றது எங்களுக்கு தெரியாதம்மா. இப்போ நம்மளாக நாங்களும் நிறைய உதவிகள் எல்லாருக்கும் செய்கிறதுக்கு விருப்பம்தான். ஆனால் அது செய்கிறது இந்த கையில் இல்லைம்மா, இதை பார்க்குறவங்களோட கையிலான் இருக்குது. இப்போ நோமலாக எனக்கு உங்களை பார்க்கும்போது ஒரு விதமாக நான் யோசிப்பேன். இப்போ இவன் ஒரு விதமாக யோசிப்பான். இப்போ அவன் சரி ஏதோ உங்களால் ஏலக்கூடிய முயன்றா செய்யுங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் செய்யலாம், உங்களை நாங்கள் திண்டிக்கல. அப்படி நீங்கள் அப்படி சொல்கிறீங்களான்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற அர்த்தம். அப்படி பிரச்சனை இருக்குது. நீங்கள் இப்படி சொல்லிக்க நான் என்னத்தை சொல்லணும்? நான் சொல்லத்தான் வேணும். அம்மா நல்லா கதைக்கிறீங்க, நல்லா செல்வாக்கான முகமாக இருக்குது அம்மாவுக்கு. ஆனால் கஷ்டம் மனதோட தான் வச்சு சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. நீங்கள் மனசோட வச்சுருக்க சாப்பாடு கஷ்டங்கள் வேலையெல்லாம் மனசோட தான் வச்சு. மதியம் என்ன சமைச்ச நீங்கள்? மதியம் சோயா மீட்டை கூடாமல் பேரப்பம் சமைச்ச நீங்கள். ஓகே. இங்கால மீன்கள் ஒன்றும் வரத்தில்லை? மீன் பாறை தான் என்னட்டு சில காசு இல்லாட்டா சில நான் வேண்ட மாட்டேன். அப்போ இன்றைக்கி சாப்பாட்டுக்கெல்லாம் யார் காசு வந்தது? கால் மேபர் தான் தந்தவர், 300 தந்தவர். 10 கிலோ அரிசி அன்றைக்கு தந்தவர், அதுதான் வச்சு சமைக்கிறேன். அதான் வச்சு சமைக்கிறீங்க. இப்போ இன்றைக்கு போயிட்டு யார் காசோட வருவாரா? ஒரு 100 கொண்டு வருவார். குடிப்பழக்கம் எதுவும் இருக்குது? அதொன்றுமே இல்லை. ஓகே. அப்போ இப்போ நாங்களம்மா இப்போ அம்மாவுக்கு அதை நீங்கள் சொன்னீங்க தானே, ஒரு மாப்பட்டி கூட வாங்க வழி இல்லாமல் இருக்கிறேன்னு சொல்லி. அப்படின்னா அம்மாவுக்கு நாங்கள் ஒரு மாப்பட்டி வாங்குறதுக்கு மற்ற அந்த சைக்கிளுக்கு என்ன பிரச்சனை? சைக்கிளுக்கு 2 டயர் இப்போ போடணும், 2 ரிம் போட வேணும். இப்போ அது இல்லாமல் அப்படி எப்படி தெரியாது? நோமெல்லாம் ஓடி தெரியாது. 2க்கு படிக்குதான், 2க்கு வீட்டுக்கே இருப்பேன். இருக்குது, ஆனால் தேஞ்சு போய் நான் என்ன பார்த்தா நீங்கள் சைக்கிளை பார்த்தாலே கவலைப்படுவீங்க. இங்கே எனக்கு ஒரு பிள்ளைக்கு சரி பார்க்க மாட்டேன். அப்போ பார்க்க வேண்டாம், அதில் பார்த்தா ஏற்கனவே நிறைய கவலைகள். என்னண்டாமா அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் காசு ஆரம்பிச்சது தானே, அப்போ நீங்கள் அந்த காசை பயன்படுத்தி அந்த ஐயாண்ட சைக்கிளுக்கு டயர் டீப்பாக போட்டு கொடுங்க. அது நான் உடனே எடுத்து கொடுப்பேன். நம்ம எடுத்து ஒரு 10 ரூபா சோறு வச்ச மாட்டேன். சைக்கிள் இருந்தால் எவ்வளோ செங்களை தரும். சரி, அப்போ நீங்கள் அதை ஒருக்கா போட்டு கொடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி எனக்கு ஒரு படத்தை அனுப்புங்க, ஃபஸ்ட்டு சைக்கிள்கிட்ட படத்தை. சரி, மற்றது நீங்களும் ஒரு மாப்பட்டி அதுகளை எடுத்து குடிங்கம்மா. சரி தானே. அடுத்த கட்டமாக அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய முன் இப்போ அம்மாண்ட அந்த உறுதியை நாங்கள் மீண்டு கொடுக்க ரெடியாக இருக்கிறோம், நாங்கள் முன்பாரம்னு சொல்லி யாரும் வந்தால் நான் கண்டிப்பாக செஞ்சு தருவேன்ம்மா. அப்படி ஒரு வேளை வேறாட்டி இப்போ நீங்கள் என்னெல்லாம் கோவிக்கக்கூடாது. இப்போ அம்மா இப்போ டயர் டீப்பே மாற்ற முடியாத நிலைமையில் இருக்கிறீங்கன்றக்குள்ள அதுக்கு கூட யாரும் உதவி செய்யலையா உங்களுக்கு? அடையும் கேட்டுனீங்களா? நான் ஒரு தரட்டும் போகிறேன், பார்த்து எங்களை சொந்த கரெக்டாக பெருசாக போகிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்கு அந்த நிலமுறை காசு கிடைக்குதா? எவ்வளோ வருது? 8500. 8500 வருது. என்ன வேறு உதவி? ஓகே. உங்களோட பிள்ளைய ஒரு ஆள் விட்டுட்டு போயிட்டா அப்படின்பா. அப்போ உங்களோட மகனும் நீங்களும் அப்பாவும் சேர்ந்து தான் கொஞ்சம் முயற்சி போட வேண்டி இருக்குது. முயற்சி எடுத்து நான் தோட்ட வேலை தொடங்கினா உழைப்பேன். நீங்கள் 52 வயசில் இப்படி சொல்கிறத கேட்கவே சந்தோஷமாக இருக்குதம்மா. என்னென்னா நானும் திடீர் பண்ணி இருந்தால் போல் எல்லாத்தையும் செஞ்சு கொள்ளாது. ஆனால் ஒரு அம்மா மாதிரி நீங்கள் மற்றது இப்போ நீங்களும் கஷ்டம்னு சொல்லி நிறைய சொல்லி கவலைப்பட்டு எல்லாத்தையும் கேட்க நினைக்காமல் நீங்கள் உண்மையான விஷயத்தை மட்டும் சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் அதை பார்க்குறவங்களோட கையில் ஒப்படைப்போம். சரிதானே. அவங்க யாரும் உதவி செய்ய முன் வந்தால் நான் கண்டிப்பாக அம்மா கொண்டு தருவேன். இப்போ நார்மலாக இப்போ எவ்வளோ வேணும்னு நினைக்கிறீங்கம்மா உங்களோட அந்த டயர் டீ பிரச்சனை செய்யறதுக்கு? அப்படியும் வேறு 2 கணக்கு போட்டு 15 கிட்ட வேணுமெண்டு சொன்னேன். இப்போ சாமான நம்பில 15 கிட்ட வேணுமெண்டு. அதுபோக அம்மாவுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த மாப்பட்டிகள் மற்றது வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பாடு சாமான்கள் வேண்டி போடுவோமே நம்ம. அதுக்கு நான் அம்மாவுக்கு கொஞ்சம் உதவி செய்கிறேன். அம்மா நீங்கள் மிச்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நாங்கள் அடுத்த கட்ட உதவிகள் வந்தால் நான் அம்மா கொண்டு வந்து தருவேன். சரியா? நன்றி. நேரம் என்ன பெண்? நேரம் 3:45. ஏன் கேட்டேன். உங்ககிட்ட ஒரு புறாமகள் உண்டு, சத்தி எடுத்தா போல ஹாஸ்பிட்டலில் விட அவசர சிகிச்சையில் விட்டுக்கிட்டேன். ஏன்
என்னென்று தெரியல ரொட்டன் மேலாம் சுற்றி வளைச்சி நிற்கிறாங்க அவை எல்லாரும் போயிட்டினா அது அப்படி சுற்றி வளைச்சி நிற்கக்கூடாதுல்ல அப்புறம் காற்று பிடிக்காமல் இன்னும் பிரச்சனை ஏற்படும். நான் ஒரு அம்மாவுக்கு அடித்து தாரேன் அவட நீங்கள் கதைங்க. ஹலோ ஹலோ குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன். இவ இந்த லவ்வர் தான், காதலி தான், லண்டனில் இருக்கிறேன். ஹலோ நான் இங்கே ஒரு வீடியோ ஒன்று எடுக்க வந்தானம்மா. பின்ன அந்த அம்மாவுக்கு சொன்னான் இவா இந்த காதலி தான் லண்டனில் இருக்கிறான்ட்டு. என்னடா நீங்கள் உங்களோட அந்த காசை நான் இங்கே ஒரு அம்மா ஒரு ஆளை பார்க்க வந்தேன். சரி தானே, அந்த அம்மாவுக்கு வந்துட்டு 2-3 நாளாக சமைக்கலையாம் அம்மா. மற்றது வந்து சாப்பாடு கஷ்டமாக இருக்குது, தலையை சுத்தன்னு சொல்லி கூட ஒரு மாப்பட்டி வாங்கலாமல் இருக்கிறா. மற்ற வந்து இப்படி அவரோட ஹஸ்பண்ட் சைக்கிளில் கூட ஒரு டயர் டீப்போட வசதி இல்லாமல் இருக்கிறாவாம். ஒரு அம்மாட்ட கொடுக்குறேன்னு கதைக்கிறீங்களா நீங்கள்? 2 நிமிஷம் அதாரம்மா. சரி, ஒரு அம்மாவோட கொடுக்குங்க கதைங்க. ஓமாம்மா, நான் கொஞ்சம் இனி இல்லைண்டா கஷ்டம்தான். எங்களோட மனுஷன் சைக்கிளும் அப்படியே பழதாகி அப்படியே பிறகு ஓடிக்கொண்டு நிற்கிறாரு. அதுதான் நான் தம்பியாக கதைக்கிறேன். சரி சரி கடவுள் மாதிரி சரி சரி நன்றி அம்மா. சரி, அவள் எந்த காதலி தானே இப்போ கணக்க சொல்லுவா என்னையை பற்றி. ஹலோ, எனக்கு புள்ள மாதிரி கிடாக்கு. நீங்கள் எத்தனை வயசு தம்பிக்கு? எனக்கு அம்மா இப்போ 43 ஆகுது. என்ன தம்பி? ஹலோ ஹலோ. ஓ சரி அம்மா, நான் கொடுத்து போட்டு சொன்னா இங்கே அடிக்கிறேண்ணா. சரி சரி, ஓகே ஓகே. எனக்கு 43 ஆகுது. ஆனால் தெரியலையா வயசு? தெரியலையா? நீங்கள் எத்தனை மதிப்பீங்க நோமலா? 30-32 வயசான. 30-32 மதிக்கிறீங்களா? ஏன்னா 43 ஆகுமா? நான் கட்டி இதுக்கு ஒரு சீட்டு ஒன்று கட்டி கொண்டு வந்து நாங்கள். எதுக்கு? 2 லட்சம் ரூபா சீட்டு மாறி கட்டினேன். சீட்டு தான் 4 மணிக்கு பார்க்க போகிறேன். என்னண்டு 4 மணிக்கு பார்க்க போகிறீங்களா? விழுதாண்டு. சரி, சந்தோஷம் அம்மா. இதில் இருக்கிற காசை நீங்கள் உங்களோட கணவர்கிட்ட கொடுத்து டயர் டீ போடுங்க. சரியோ? நாளைக்கு பின்னேறத்துக்கிட்ட எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு படம் எடுத்து போட்டு. சரி, சந்தோஷம். இதை கண்டிப்பாக எங்கள் அவ்வளோ அடக்கண்டு. சரி, எவ்வளோ இருக்குது? 25 இருக்குது. இதை இப்போ உங்களோட கதைச்சி அம்மா தான் உங்களுக்கு கொடுக்க சொல்லி தந்தவா? சரியோ? அம்மாவோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து கடைசி 227. அப்போ அம்மாவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள்? நன்றி. நன்றி சொல்ல தான் விரும்புகிறேன். நன்றி சொல்ல விரும்புகிறீங்க. என்ன மாதிரி சொல்லுங்க அம்மா இருக்கா நன்றியே. அங்கே பார்த்து சொல்லுங்க அம்மாவுக்கு. அவள் பாப்பா அம்மா எனக்கு இந்த அம்மா இந்த காசு தந்ததுக்கு நீ இல்லைன்னா கூட ஓடி நன்றி. என் மனசு சைக்கிளும் திருத்தி நான் ஒரு மாப்பட்டியும் வாங்கி குடிப்பேன். சாப்பாடு சாமான் 2000-3000 வாங்குவேன். சந்தோஷமா? ஓ, நீ இல்லைன்னா சந்தோஷம். நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண காசுண்டு தெரியாமல் இருக்கிறேன். என்னண்டு காசுண்டு தெரியாமல் இருக்கிறேன். இந்த இப்படி தொகையை அலைஞ்சு தெரியாமல் இருக்கிறேன். இப்படி ஏன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக தாங்க. சரி, ஓகே, சந்தோஷம். எனக்கும் இப்படியான வார்த்தைகளை கேட்கும்போது தான் சந்தோஷம் அம்மா. நாங்கள் முயற்சிப்போம் அம்மா கண்டி. சரியானே, நாங்கள் முயற்சித்து பார்க்குறோம். அம்மாவோட அந்த உறுதி பிரச்சனையை செய்யலாமாண்டா. அப்படி ஒரு வேளை செய்யலாமல் போனால் இன்னில் குறைக்க மாட்டீங்க. இந்த ஐயாண்ட சைக்கிள் அளவில் நீங்கள் முன்ன பாருங்க. அம்மாண்ட நிலைமையை கருத்தில் கொண்டு அம்மாவுக்கு யாரும் உதவி செய்ய விரும்பினா நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கண்டாக்ட் பண்ணலாம். அம்மாவோட உறுதி வந்து 5 லட்சம் ரூபா பெறுமதியில் இருக்குதான். உங்களுக்கு விரும்பினா மட்டும் அதை நாங்கள் மீட்டு கொடுத்து அம்மாவுக்கு ஒரு உதவியை செஞ்சோம்னா அங்கால அம்மாவுக்கு அரசாங்கம் வீடு கட்டி கொடுக்கும். அதை வந்துட்டு அம்மா பார்த்துக்கொள்ளுவேன். ஏன்னா நேரமாம்மா 3:50. அது நீங்கள் சீட்டு எடுக்க போகணுமே. சரி, ஓகே. அப்போ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். அப்போ சந்தோஷம் அம்மா. அந்த அம்மாவுக்கும் என் சார்பான நன்றிகளை கோரிக்கை. நிவாதா நன்றிக்கு இந்த லவ்வர்ன்னு சொல்லி லண்டன்லேருந்து என்னோட காஜவா எங்களோட அம்மாவுக்கு சமன் சும்மா பாடியாக கதை விளங்கிட்டு தானே. ஓ சரி, அப்போ நாங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. சீட்டுக்கு போங்க, உங்களுக்கு சீட்டு விழணும்னு சொல்லி நாங்களும் ப்ரே பண்ணோம். சரி, சந்தோஷம். நன்றி. சரி, நன்றி. 3 பேருக்கும் நன்றி. எனக்கு ஆச்சரியாவே அவர்கிட்ட போய் அம்மா கடிச்சு போடுவேன். சரி, போயிட்டு. சரி அம்மா, ஓகே. நீங்கள் முன்னுக்கு போங்க. இல்லை, நீங்கள் முன்னுக்கு போங்க, பிரச்சனை இல்லை. இது உங்களோட இடம் தானே. அந்த மைக்கை தந்துட்டு போகிறீங்களே, தேவை உங்களுக்கு? இல்லை, சரியா? சீட்டு விழும் உங்களுக்கு யோசிக்காங்க. சரியா? சரி. மற்றது அந்த சைக்கிளை திருத்தி போட்டு நாங்கள் சொல்லணுமா? சரி, ஓகே அம்மா. ஓகே அம்மா, அம்மாவோட கதைக்கு சந்தோஷமாக இருக்குது அம்மா. ஆனால் அம்மாண்ட பிரச்சனைகள் வந்துட்டு நிறைய கணக்காக கிடக்கிறபடியாக எங்களுக்கும் என்ன சொல்கிறது, எடுத்தன் கவுத்தாண்டு எல்லாம் செய்ய முடியாது தானே. நாங்கள் மக்கள்கிட்ட கையில் விடுவோம், வந்தால் பார்ப்போம். சரியோ? அதில் வேறு யார்? சரி, ஓகே. அப்போ கவனமாக போயிட்டு வாங்கம்மா. சந்திப்போம் பிறகு.
ஓகே தனியை தள்ள மாட்டாண்ணா. கொஞ்சம் அளவுக்கு தான் ஜிம்முக்கெல்லாம் கொண்டு வச்சுக்கோ காரம் சரி நெல் வார். அடிக்கிற விதம் வேற என்ன செய்யற கிளச்சி தான் முன்னே அம்மா புல்லா புல்லா போடுங்க. அதான் மழை ரோட்டால் வந்தாங்க அதான் டயர்லாம் நல்ல வாடி ஏறி அங்கே இருக்கணும். சூப்பர்.